Hi, hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். Hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு சூப்பரான முட்டை தொக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது நீங்க சூடான சாப்பாட்டுக்கும் சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா செஞ்சு காமிக்க போறேன். நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கணும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பாருங்க, இது மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். அப்போதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. இப்போ இந்த தக்காளி கூடவே மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைக்க போகிறேன். இந்த கிரேவி செய்யறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நட்சத்திர பூ 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை தொக்குக்கு இது ரொம்பவே சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முட்டை தொக்குக்கு நான் 1.5 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இந்த தொக்கு கூட இதை நம்ம 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது தான். உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான கல்லுப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தொக்கை நல்லா மூடி வச்சு வேக விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு நீங்க மூடி வச்சிருங்க. தொக்குனாவே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வரணும், அந்த பதத்துல இருக்கணும். பாருங்க, எண்ணெய் எல்லாம் மெல்ல கவ்வி வெளில வந்திருக்கு. இப்போ இந்த தொக்கு கூட 1/4 மூடி தேங்காவை நல்லா மையா அரைச்சி இது கூட நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்க தேங்காய் சேர்க்காம கூட இந்த தொக்கை நீங்க செய்யலாம். தேங்காய் ஊத்துறது உங்களோட ஆப்ஷனல் தான். ஆனா தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். 2 வேக வச்சிருக்கேன். 1 உடைச்சு அப்படியே இது கூட நான் சேர்க்க போறேன். முக்கியமா இது மாதிரி முட்டையை உடைச்சு ஊற்றும் போது நீங்க கலந்து விட்டுறக்கூடாது. அந்த முட்டையோட லேயர் அப்படியே இருக்கணும். இப்போ இது கூடயே நான் வேக வச்ச முட்டையும் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். 4 சைடு நல்லா கீறிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உடச்சி ஊட்டின முட்டையை லைட்டாக மசாலா வச்சு கவர் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவை வச்சு லைட்டாக போத்தி விடுங்க, போதும். முட்டை நல்லா வெந்துடும். இப்போ இதை முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 நிமிஷம் மூடி வைங்க. முட்டை நல்லா வெந்துடும். அந்த லேயர் அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம உடச்சி ஊற்றின முட்டை அப்படியே லேயராக இருக்கு பாருங்க, உடையவே இல்லை. வேக வச்ச முட்டைக்கும் நல்லா மசாலா பைண்ட் ஆகிருக்கு. இது மாதிரி முட்டை தொக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸில் மாறாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.